ஜென்சி தலைமுறைகளே, லாஜிக் பார்ப்போமா? வாங்க. 2013-14க்கு அப்புறம் டிஆர்பியோட ரெக்ரூட்மெண்ட் போர்டுல பெரிய கேப் வந்துருச்சுங்க. யாருமே அவங்க ஹைரிங்கே பண்ணல. அதுக்கு என்ன பேசிக்கா என்ன காரணமா தடை அமைஞ்சிச்சு தெரியுமா? நீதிமன்ற வழக்குகள். அதாவது தகுதியின் அடிப்படையில தான் ஒருத்தவங்களுக்கு போஸ்டிங்கே பெர்மனன்ட் ஆக்கணும். நீங்க எல்லாருக்குமே பெர்மனன்ட் ஆக்க கூடாது. சாங்ஷன்டு போஸ்ட்னு ஒன்னு உருவாக்கி அந்த சாங்ஷன்டு போஸ்ட்டை தான் நீங்க கரெக்டா நிரப்பணும். அப்ப சாங்ஷன்டு போஸ்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு ஜிஓ ஒன்று கொடுக்கும். இந்த மாதிரி பிடி அசிஸ்டன்ட் இவ்வளவு தேவைப்படுது, பிஜி டீச்சர் இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு அவங்க ஒரு ஜிஓ கொடுப்பாங்க. அதுபடி அது எக்ஸாம்ஸ் நடக்கணும், அதுக்குபடி அது ஹைரிங் நடக்கணும். அப்ப பிஜி அசிஸ்டன்ட், பிஜி டீச்சர் அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட்னா இவ்வளோ இத்தனை கோடி அவங்க ஒரு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்கும். எப்படின்னா இப்ப அவங்க வாங்கக்கூடிய 30-35 வருஷம் சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பென்ஷன், மெடிக்கல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆளுக்கு எவ்வளவு என்ன ஆகுதுன்னு எல்லா டீடைல்ஸையும் போட்டு ஒரு ஆளுக்கு இவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னு பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க சாங்ஷன் போஸ்ட்டை வெளியிடுவாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒர்க் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு முறையை ஒன்று கிரியேட் பண்ணணும். பிளஸ் பேக்டோர் என்ட்ரி, அதாவது இத்தனை வருஷம் ஒரு 10-15 வருஷம் அவங்க நின்று பார்ட் டைமா ஒர்க் பண்ணிருக்காங்க, அதனால நான் போடுறேன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. எல்லாருமே காம்படேட்டிவ் எக்ஸாம் வைக்கணும், அந்த மாதிரி வச்சுதான் நீங்க ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை எதிர்த்து நிறைய கோர்ட்டுக்கு நிறைய கேசஸ் போகுது, ஹைகோர்ட்ல கேசஸ் போகுது, டிஃப்ரெண்டான பர்சன்ஸ் டிஸ்பியூட் எழுப்புறாங்க. இது எல்லாம் நடக்கும்போது எக்ஸாம் வச்சு போனாலும் ரிசர்வேஷன்ல டிஸ்பியூட் ஆகுது, குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் டிஸ்பியூட் எழுது. இதே மாதிரி பிரச்சனை வர வர அப்படியே ஒரு 2015ல இருந்து 19 வரைக்கும் ஒரு ஹைரிங்கே போல, ரெக்ரூட்மெண்டே போவே இல்லை. அப்ப இவ்வளவு ஒரு கேப் நடக்கும்போது இந்த கேப்ல டீச்சர்ஸ் எப்படி மாணவர்கள் சொல்லி கொடுக்க முடியும்? அப்ப கெஸ்ட் லெக்சரும் கான்ட்ராக்ட் அடிப்படையில பண்றாங்க. உலகமே இப்ப காஸ்ட் மினிமைசேஷன் மெத்தட்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த காஸ்ட் கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற அடிப்படையில மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இப்ப எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லயும், அதாவது பிரைவேட் கம்பெனிஸ்ல டைரக்ட் ஹைரிங்க மேக்ஸிமம் ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நிறைய பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கான்ட்ராக்ட் பேஸ்ட் தான், டெய்லி பேஸ்ட் அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. டைரக்ட் எம்ப்ளாயா வர மாட்டோம், தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்சி கம்பெனி மூலமா தான் நம்ம ஹையர் பண்ற மாதிரி இப்ப எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ இதுவும் ஹையர் பண்ணி ஓடிட்டு இருந்துச்சு, அவுட் சோர்சிங் மெத்தட்ல ஓடிட்டு இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துல சட்டமன்றத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, டிஆர்பி மூலம் 19,260 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடிப்படையிலேயே 2,457 இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை அவர் நிரப்பி அவங்களுக்கு 2025 ஜூலை மாசத்துல அவர்களுக்கு பணியாணையே வழங்கி இருக்கிறாங்க.